ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியாவில இருந்து சில பெரிய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதோட சேர்த்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சிச்சுவேஷன் பத்தியும், டிராவல் செய்யறவங்களுக்கு முக்கியமான தகவல் இருக்கு. சவுதி விசா லேட்டஸ்ட் அப்டேட் பத்தியும் முழு விவரங்களோட பார்க்க போறோம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சோகமான செய்தியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொலம்பியாவில் ஒரு பெரிய ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஃபிளைட்ல மோஸ்ட்லி ஆர்மி பர்சனல் தான் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த விபத்துல சுமார் 80 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ரொம்பவே பெரிய லாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, டிராவல் பண்ணும்போது எப்போதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். முக்கியமா எப்போதுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறணும். இது மாதிரி விபத்துகள் யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட் அப்டேட் கத்தார்ல இருந்து தான். சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுது. சண்டே முதல் நார்மல் ஆபரேஷன் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது வேலைகள் மீண்டும் ஆரம்பிக்கும். பிளைட்ஸ் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குவைத் பிளைட்ஸ் இன்னும் சில இடங்கள்ல ஸ்டில் பாதிக்கப்பட்டிருக்கு. டைரக்ட் பிளைட் இல்லாம இன்டைரக்ட் டிராவல் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு. பலர் என்ன பண்றாங்க தெரியுமா, பஸ் மூலமா சவுதி வராங்க, அங்க இருந்து பிளைட் எடுக்கிறாங்க அவங்க நாட்டுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சிச்சுவேஷன் முழுமையா நார்மல் ஆகல, பட் ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை சீராயிட்டே வருது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா கான்ஃபிளிக்ட். இந்த சிச்சுவேஷன் இன்னும் கண்ட்ரோலுக்கு வரல. சில நியூஸ்ல என்ன வந்திருக்கு தெரியுமா, அமெரிக்கா ஈரானோட பேசுது, 5 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு ரூமர் வந்தது. ஆனா ஈரான் என்ன சொல்லுது தெரியுமா, இது முழுக்க ஃபேக் நியூஸ். எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, சிச்சுவேஷன் இன்னும் பதற்றமா தான் இருக்கு. எந்த நேரத்திலும் தீவிரம் அடையலாம். இந்த போர்னால டைரக்டா நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும். அதாவது ஃபிளைட் ரூட் சேஞ்ச் ஆகும், டிக்கெட் பிரைஸ் அதிகரிக்கும், டிராவல் டிலே ஆகும், விசா ப்ராசஸிங் ஸ்லோ ஆகும். ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, போர் நிறுத்தம் வேண்டும்னா ஒரு சில கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல அட்டாக் செய்யக்கூடாது அப்படின்னு கேரண்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது லாஜிக்கல் தான். எதுக்காகனா, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு லேட்டர் அட்டாக் பண்ணலாம். அதனாலதான் ஈரான் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான பகுதி பத்தி பார்க்கலாம். டிராவல் பிளான் பண்றவங்களுக்கு, நீங்க டிராவல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, டிராவல் கண்டிப்பா பண்ணலாம். ஆனா கேர்ஃபுல்லா பிளான் பண்ணுங்க. டிராவல் பண்றதுக்கான டிப்ஸ் பாத்தீங்கன்னா, டைரக்ட் பிளைட் கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட் ரூட்டை சூஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா டைம் பிளான் பண்ணுங்க. டிக்கெட் பிளெக்சிபிள் இருக்கணும். ஏர்போர்ட் அப்டேட் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா. லாஸ்ட் மினிட் புக்கிங் அவாய்ட் பண்ணிருங்க. சீப் டிக்கெட் வித்வுட் செக்கிங் ரூட் அவாய்ட் பண்ணிருங்க. நியூஸை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா. நியூஸை ஃபாலோ பண்ணாம டிராவல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா, சவுதி விசா ஸ்டேட்டஸ் பத்தி தான். கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நியூ விசா ஓபனா இருக்கு. விசிட் விசா அப்ளை செய்யலாம். ஃபேமிலி விசா ப்ராசஸிங் நடக்குது. இதுல ஒரு நல்ல தகவல் இருக்கு. விசா கம்ப்ளீட்லி க்ளோஸ் ஆகல. என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நியூ விசா அப்ளை பண்ணலாம், ஃபேமிலி இன்வைட் பண்ணலாம், டிராவல் பிளான் கண்டினியூ பண்ணலாம். ஆனா டிலே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம பார்த்தது என்னென்ன அப்படின்னா, ஃபிளைட் ஆக்சிடென்ட் நியூஸ் பத்தி பார்த்திருக்கோம், கத்தார் மற்றும் கல்ஃப் டிராவல் அப்டேட் பார்த்திருக்கோம், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா கான்ஃபிளிக்ட் பார்த்திருக்கோம், டிராவல் டிப்ஸ் பத்தி பார்த்திருக்கோம், சவுதி விசா அப்டேட் பத்தி பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.